அன்பு குழந்தைகளே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, அடுத்து நாம் பார்க்க போகிற எழுத்து ம எழுத்துக்கு முன்னால இரட்டை கொம்பும் ம எழுத்தை அடுத்து துணைக்காலும் சேர்த்தா நமக்கு கிடைக்கிற எழுத்து மோ. இன்னொரு முறை சொல்லட்டுமா? ம எழுத்துக்கு முன்னால இரட்டை கொம்பும் ம எழுத்தை அடுத்து துணைக்காலும் சேர்த்தா மோ அப்படின்னு சொல்லணும். மோ தி, மோதி. ர, மோதிர. இம், மோதிரம். மோதிரம் என்ற சொல் விரலில் அணியும் நகையை குறிக்கும். உலோகத்தால் செய்யப்பட்ட வட்ட பட்டை வடிவத்தில் உள்ள இந்த மோதிரம் அலங்கார நகையாக அணியப்படுகிறது. இந்த மோதிரம் அணியும் விரலை மோதிர விரல் அப்படின்னே சொல்லுவாங்க. சிலர் எல்லா விரல்களிலும் கூட இந்த மோதிரத்தை அணிஞ்சிருப்பதை பார்க்கலாம். இந்த மோதிரத்தை திருமண நிகழ்வுகளையும் அன்பின் வெளிப்பாடாகவும் பிறருக்கு அணிவிப்பாங்க. இந்த மோதிரம் பெண்கள் அணிவதற்கென்று தனியாகவும் ஆண்கள் அணிவதற்கென்று தனியாகவும் பல வடிவங்கள்ல இருக்கு. இதில் விலையுயர்ந்த நவரத்தினங்கள் பதித்த மோதிரங்களும் இருக்கு. உங்களுக்கும் மோதிரம் அணிய பிடிக்கும் தானே? சரி, இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துக்களை கூட்டி படிக்கலாமா? மோ தி, மோதி. ர, மோதிர. இம், மோதிரம். அடுத்து நாம பார்க்க போற எழுத்து ய எழுத்துக்கு முன்னால இரட்டை கொம்பும் ய எழுத்தை அடுத்து துணைக்காலும் சேர்த்தா நமக்கு கிடைக்கிற எழுத்து யோ. இன்னொரு முறை சொல்லட்டுமா? ய எழுத்துக்கு முன்னால இரட்டை கொம்பும் ய எழுத்தை அடுத்து துணைக்காலும் சேர்த்தா யோ அப்படின்னு சொல்லணும். யோ, கா, யோகா. ச, யோகாச. ந, யோகாசன. இம், யோகாசனம். உடலை ஒரு நிலையில் குறிப்பிட்ட அளவு நேரம் இருக்கச் செய்யும் உடற்பயிற்சியையும் அவை சார்ந்த நிலைகளையும் குறிக்கும் சொல்லே யோகாசனம். யோகா கூட்டல் ஆசனம், யோகாசனம். அதாவது மனதை அலைப்பாய விடாமல் ஒருநிலைப்படுத்தி செய்யப்படும் உடற்பயிற்சி என்று பொருள். இதில் நிறைய வகைகள் இருக்கு. உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனி யோகாசனங்கள் இருக்கு. இதில் சில யோகாசனம் எல்லாராலையும் செய்யக்கூடிய விதத்தில் எளிமையாக இருக்கும். சில யோகாசனங்களை பயிற்சி பெற்றால்தான் செய்ய முடியும். இந்த யோகாசனம் செய்பவர்களுக்கு இரத்த ஓட்டம் சீராகி இதயம் பலம் பெறுகிறது. மேலும் நல்ல சீரான சுவாசம் கிடைப்பதோடு இதயம் சரியாக இயங்கி உடல் நலத்தை மேம்படுத்துகிறது. உங்களை மாதிரி சின்ன குழந்தைகள் கூட உடலை வளைச்சு கடினமான யோகாசனங்கள்லாம் செய்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் பயிற்சி பெறாமல் செய்யக்கூடாது. யோகாசனம் சொல்லி கொடுக்குறவங்கள்ட்ட பயிற்சி பெற்ற பிறகுதான் செய்யணும். சரியா? சரி, இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துக்களை கூட்டி படிக்கலாமா?
யோ கா யோகா ச யோகாச ந யோகாசன இம் யோகாசனம். அடுத்து நாம பார்க்க போற எழுத்து ர எழுத்துக்கு முன்னால இரட்டை கொம்பும் ர எழுத்தை அடுத்து துணைக்காலும் சேர்த்தா நமக்கு கிடைக்கிற எழுத்து ரோ. இன்னொரு முறை சொல்லட்டுமா? ர எழுத்துக்கு முன்னால இரட்டை கொம்பும் ர எழுத்தை அடுத்து துணைக்காலும் சேர்த்தா ரோ அப்படின்னு சொல்லணும். வு ரோ உரோ ம உரோம இம் உரோமம். உரோமம் என்பது மனிதன் அல்லாத பாலூட்டிகளில் வளரும் உடல் முடி ஆகும். இது அவ்வுயிரினங்களை குளிர் போன்ற காலநிலைகளில் இருந்து பாதுகாக்கிறது. இது அடர்த்தி மிகுந்து காணப்படும். இதன் முதன்மையான பணி உடல் சூட்டை கட்டுக்குள் வைத்திருப்பதுதான். ஒரு வகையான எலிகளும் நாய்களும் உடலில் உரோமம் இல்லாமல் உள்ளன. உரோமத்திலிருந்து ஆடைகள் செய்யப்படுகிறது. இது குளிர் பகுதிகளில் உள்ளவர்கள் குளிரிலிருந்து பாதுகாத்து கொள்ள உதவுகிறது. ஆடைகளின் உரோமத்தை கொண்டு கம்பளி ஆடைகள், சால்வைகள், போர்வைகள், தலை முக்காடு மற்றும் காலுறைகள் போன்றவைகளும், குதிரையின் உரோமத்தின் மூலம் ஓவியம் தீட்டும் தூரிகையும் தயாரிக்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு விலங்கோட முடியும் மனிதர்களுக்கு தேவையான பொருள்கள் செய்ய பயன்படுது. சரி, இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துக்களை கூட்டி படிக்கலாமா? வு ரோ உரோ ம உரோம இம் உரோமம். அடுத்து நாம பார்க்க போற எழுத்து ல எழுத்துக்கு முன்னால இரட்டை கொம்பும் ல எழுத்தை அடுத்து துணைக்காலும் சேர்த்தா நமக்கு கிடைக்கிற எழுத்து லோ. இன்னொரு முறை சொல்லட்டுமா? ல எழுத்துக்கு முன்னால இரட்டை கொம்பும் ல எழுத்தை அடுத்து துணைக்காலும் சேர்த்தா லோ அப்படின்னு சொல்லணும். உ லோ உலோ க உலோக இம் உலோகம். உலோகம் என்பது கடினமாகவும் ஒளி ஊடுருவாததாகவும் பளபளப்பாகவும் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தக்கூடியதாகவும் இருக்கும். இரும்பு, வெள்ளி, தங்கம் போன்றவை நமக்கு தெரிந்த உலோகங்கள் ஆகும். நமக்கு அதிகமாக எளிதில் கிடைக்கிற உலோகம் இரும்பு தான். இந்த உலோகத்தை பயன்படுத்தி பல பொருள்கள் செய்கிறாங்க. நாம் அன்றாடம் பயன்படுத்தும் உணவு தட்டு, நீர்க்குவளை, கத்தி, கரண்டி, தோசைக்கல், கடப்பாரை, மண்வெட்டி, நகை நட்டுகள் போன்றவையும் போர் ஆயுதங்கள், அறிவியல் கருவிகள், மருத்துவ கருவிகள், பொறியியல் கருவிகள் பலவும் உலோகங்களால் செய்யப்பட்டவை ஆகும். இதில் விலையுயர்ந்த உலோகங்களும் இருக்கு.
தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் போன்ற உலோகங்களில் நகைகள் செஞ்சு மக்கள் அணியிறாங்க. இந்த உலோகங்கள் பூமிக்கு அடியில் இருக்கு. அவற்றை தோண்டி எடுத்து சுத்தப்படுத்தி பின்பு அதில் பல வகையான பொருள்கள் செய்கிறாங்க. உங்கள் வீட்டில் உலோகத்தாலான பொருள்கள் என்னென்ன இருக்கு? சரி, இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துக்களை கூட்டி படிக்கலாமா? உ லோ உலோக உலோக இம் உலோகம். அடுத்து நாம் பார்க்க போகிற எழுத்து வ எழுத்துக்கு முன்னால இரட்டை கொம்பும் வ எழுத்தை அடுத்து துணைக்காலும் சேர்த்தா நமக்கு கிடைக்கிற எழுத்து ஓ. இன்னொரு முறை சொல்லட்டுமா? வ எழுத்துக்கு முன்னால இரட்டை கொம்பும் வ எழுத்தை அடுத்து துணைக்காலும் சேர்த்தா ஓ அப்படின்னு சொல்லணும். தி ரு திரு ஓ திருவோ. டு திருவோடு. திருவோடு என்பது திருவோடு என்ற மரத்தின் முற்றிய காயை இரண்டாக வெட்டி காய வைத்தால் கிடைக்கும் பொருள்தான் இந்த திருவோடு. இந்த திருவோட்டை சந்நியாசிகள் வைத்திருப்பாங்க. பொதுவாக இந்த திருவோடு மரங்களை வீட்டில் வளர்க்க மாட்டாங்க. இந்த திருவோட்டை யாரும் வீட்டில் வச்சுக்கவும் மாட்டாங்க. உலகிலேயே மிக பெரிய விதை இந்த திருவோடு காய்தான். இந்த மரத்தின் பூக்கள் நறுமணம் மிக்கது. இதனை தேடி வௌவால்கள்லாம் வரும். திருவோட்டுக்காய் பெரிய தேங்காய் அளவில் இருக்கும். இந்த திருவோட்டில் உணவு வைத்தோம்னா அது விரைவில் கெடாது, உடலுக்கு வலுவையும் கொடுக்கும். அதனால தான் நம் நாட்டில் துறவிகள் இதனை பயன்படுத்துகிறாங்க. சரி, இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துக்களை கூட்டி படிக்கலாமா? தி ரு திரு ஓ திருவோ டு திருவோடு. அடுத்து நாம் பார்க்க போகிற எழுத்து ழ எழுத்துக்கு முன்னால் இரட்டை கொம்பும் ழ எழுத்தை அடுத்து துணைக்காலும் சேர்த்தா நமக்கு கிடைக்கிற எழுத்து ழோ. இன்னொரு முறை சொல்லட்டுமா? ழ எழுத்துக்கு முன்னால் இரட்டை கொம்பும் ழ எழுத்தை அடுத்து துணைக்காலும் சேர்த்தா ழோ அப்படின்னு சொல்லணும். த மி தமி ரோ தமிழோ. சை தமிழோசை. ஓசை என்றால் சத்தம் அல்லது ஒலி என்று பொருள். தமிழ் எழுத்துக்களை உச்சரிக்கும் போது எழுகின்ற ஓசை தமிழோசை ஆகும். மற்ற மொழிகளுக்கு இல்லாத சிறப்பு நம் தமிழ் மொழிக்கு இருக்கு. ஏன்னா ஒரு சொல்லில் இருக்க அத்தனை எழுத்துக்களையும் நாம் சேர்த்து உச்சரிப்போம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாட்டில் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று மகாகவி பாரதியார் பாடியிருக்கார். அத்தகைய தமிழ் மொழியை நாம் பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் கற்றுக்கணும். சரியா? சரி, இந்த சொல்ல
இன்னொரு முறை எழுத்துக்களை கூட்டி படிக்கலாமா? த மி தமி ரோ தமிழோசை தமிழோசை. அடுத்து நாம் பார்க்க போகிற எழுத்து ல எழுத்துக்கு முன்னால இரட்டை கொம்பும் ல எழுத்தை அடுத்து துணைக்காலும் சேர்த்தா நமக்கு கிடைக்கிற எழுத்து லோ. இன்னொரு முறை சொல்லட்டுமா? ல எழுத்துக்கு முன்னால இரட்டை கொம்பும் ல எழுத்தை அடுத்து துணைக்காலும் சேர்த்தா லோ அப்படின்னு சொல்லணும். வே இல் வெள் லோ வெள்ளோ. இட் வெள்ளோட் ட வெள்ளோட்ட. இம் வெள்ளோட்டம். வெள்ளோட்டம் என்பது புதிதாக செய்யப்பட்ட தேர், கப்பல், விமானம் முதலானவற்றை சோதனைக்காக அவற்றை இயக்கி பார்ப்பது அல்லது செயற்படுத்தி பார்ப்பது தான் வெள்ளோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக, நவீன வசதிகளுடன் புதிய முட்டுக்கப்பல் ஒன்று வாங்கப்பட்டு வெள்ளோட்டம் விடப்பட்டது. தங்கரத வெள்ளோட்டம் அடுத்த வாரம் நடைபெறவிருக்கிறது. காச நோய்க்கான புதிய மருந்துகள் சில வெள்ளோட்டத்தில் இருக்கின்றன என்று புதிதாக உருவாக்கப்பட்ட ஒன்றை நடைமுறைக்கு கொண்டு வரப்படுவதற்கு முன் சோதனைக்காக செய்து பார்ப்பது அல்லது இயக்கி பார்ப்பதைத்தான் வெள்ளோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துக்களை கூட்டி படிக்கலாமா? வே இல் வெள் லோ வெள்ளோ. இட் வெள்ளோட் ட வெள்ளோட்ட. இம் வெள்ளோட்டம். அடுத்து நாம் பார்க்க போகிற எழுத்து ர எழுத்துக்கு முன்னால இரட்டை கொம்பும் ர எழுத்தை அடுத்து துணைக்காலும் சேர்த்தா நமக்கு கிடைக்கிற எழுத்து ரோ. இன்னொரு முறை சொல்லட்டுமா? ர எழுத்துக்கு முன்னால இரட்டை கொம்பும் ர எழுத்தை அடுத்து துணைக்காலும் சேர்த்தா ரோ அப்படின்னு சொல்லணும். பெ இற்று பெற்று ரோ பெற்றோ. இர் பெற்றோர். பெற்றோர் என்பது ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாய் மற்றும் தந்தையை குறிக்கும் சொல்லாகும். மனிதன் சந்திக்கும் பல்வேறு உறவுகளில் மிக மிக முக்கியமான உறவு பெற்றோர் என்ற உறவுதான். உங்களுடைய முதல் சொந்தம் உங்கள் பெற்றோர்தான். இந்த பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பாங்க. தனக்கு இல்லை என்றாலும் தன் குழந்தைகளுக்காக எதையும் செய்வாங்க. தன்னுடைய குழந்தைகள்கிட்ட அன்பா இருப்பாங்க. குழந்தைகள் கண் முன்னால இருக்கும் தெய்வங்கள் தான் பெற்றோர். அப்படிப்பட்ட பெற்றோரை அவங்க முதுமை காலத்தில் சிலர் முதியோர் இல்லத்தில் சேர்த்துடுறாங்க அல்லது கவனிக்காமல் விட்டுடுறாங்க. அப்படி செய்யாமல் நாம் குழந்தையா இருந்தப்போ நம்மிடம் எப்படி அன்பா இருந்தாங்களோ அதுபோல அவங்க முதுமை காலத்தில் நாமும் அவங்கள அன்பா கவனித்துக் கொள்வது நம்முடைய கடமை. சரி, இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துக்களை கூட்டி படிக்கலாமா? பெ
இற்று பெற்று. ரோ பெற்றோ இர் பெற்றோர். அடுத்து நாம் பார்க்க போகிற எழுத்து ந எழுத்துக்கு முன்னால இரட்டை கொம்பும் ந எழுத்தை அடுத்து துணைக்காலும் சேர்த்தா நமக்கு கிடைக்கிற எழுத்து நோ. இன்னொரு முறை சொல்லட்டுமா? ந எழுத்துக்கு முன்னால இரட்டை கொம்பும் ந எழுத்தை அடுத்து துணைக்காலும் சேர்த்தா நோ அப்படின்னு சொல்லணும். மி இன் மின் நோ மின்னோ. இட் மின்னோட். ட மின்னோட்ட. இம் மின்னோட்டம். ஆறுகளில் நீர் ஓடுவதை நீரோட்டம் அப்படின்னு சொல்றது போல மின்னூட்டங்கள் நகர்ந்து ஓடுவதை மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம். நீர் அழுத்தத்தின் காரணமாக நீரோட்டம் மேலிருந்து கீழே பாய்வது போல அதிக மின்னழுத்தம் கொண்ட இடத்திலிருந்து மின்னழுத்தம் குறைவான பகுதிக்கு மின்னோட்டம் பாய்கிறது. நம் உடல் பாகங்களில் இரத்த ஓட்டம் செல்லும் போது அவை சீராக இயங்குவது போல ஒரு கம்பியின் வழியே மின்னோட்டம் சென்றால்தான் பொருள்களும் இயங்கும். இந்த மின்னோட்டத்தை பற்றி நீங்க மேல் வகுப்புல படிப்பீங்க. சரி, இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துக்களை கூட்டி படிக்கலாமா? மி இன் மின் நோ மின்னோ. இட் மின்னோட். ட மின்னோட்ட. இம் மின்னோட்டம். சரி, இவ்வளோ நேரம் என் கூட சேர்ந்து எல்லா வார்த்தைகளையும் அழகாக சொன்னீங்க. நன்றி.